ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஜிதேந்திரா. இதனுடைய பர்சனல் கருத்துக்களை பதிவு செய்யும் யூடியூப் சேனல். இன்றைக்கு வீடியோவில் ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் நான் நினச்ச ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரையாவது திட்டணும் அப்படின்னா, அதாவது நமக்கு யாரை பிடிக்காதோ அவங்களை கண்டுபிடிச்சி கரெக்டாக இவங்க திட்டாங்கன்னா அவங்கள நம்ம பிரபலமாக்கிடுறோம். அதுதான் இன்றைக்கி உலகத்தில் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இந்தியாவில் பர்டிகுலராக தமிழகத்தில் அதிகமாக இருக்க ஒரு பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிக்காதவங்களை யார் திட்டுறாங்களோ அவங்க நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அவங்களுடைய வீடியோவை நம்ம ஷேர் பண்ணிடுறோம். அவங்கள நம்மளை பிரபலமாக்கி விட்டுறோம். இது ஒரு ரொம்ப பிரச்சனையான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் திருப்பியும் அரசியல் சார்பின்மையை எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. அதாவது நீங்கள் என்னை எந்த பார்வையில் பார்க்குறீங்கன்றதை வச்சு நான் இது எந்த அரசியல் கட்சிக்காக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற பார்வையும் உங்களுக்கு மாறலாம். ஒரு கட்சி விடாமல் ஒரு கட்சி விடாமல் ஒவ்வொரு கட்சியிலையுமே கட்சி அப்படின்றது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இஷ்யூஸ்லேருந்து ஆரம்பித்து, அதாவது பிரச்சனைகள் போராட்டங்கள்ன்ற விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா திசைகள்லேயும் நமக்கு இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எந்த அளவுக்கு நல்லவங்க, அவங்களுக்கு என்ன க்ரெடிபிலிட்டி இருக்குது, இது எதுவுமே இன்றைக்கி பிரச்சனையாக இருக்கிறதில்ல. நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பற்றி அவங்க திட்டி பேசிட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம பிரபலமாக்கி விட்டுறோம். அவங்க பேசுகிற வீடியோவை நம்ம வைரலாக்கி விட்டுறோம். இது ஒரு ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில இடங்களில் நிஜமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் சில இடத்துல அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம மனசில் இருக்க அந்த வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இவர்கள் அதில் குளிர்காயிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இது மோஸ்ட்டாக யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இப்போ பிரபலமாக இல்லையோ, நான் எந்த ஒரு ஃபீல்டையும் பர்டிகுலராக சொல்ல, ஆனால் யாரெல்லாம் பிரபலமாக இல்லையோ இன்றைக்கி யாருடைய வாழ்வாதாரம் அப்படின்றது மீடியாவை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற இடத்துல இருக்கோ, மீடியாவை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மீடியா டைரெக்டாக பைசா கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லலைன்னா, அவங்க மீடியாவில் வர அந்த டைமும் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த லைம் லைட்டும் தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் வாழ்வாதாரம் அப்படின்னும் பொழுது இவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதாவது எந்த சைடில் இருக்க மக்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை சொன்னால் வெறுப்பு தூண்டப்படும் அப்படின்ட்டு. ஸோ உங்ககிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நல்லா திட்டி பேசுவாங்க. இன்னொருத்தர்கிட்ட போய்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விஷயத்தையும் திட்டி பேசுவாங்க. இவங்களுக்கு கொள்கை பிடிப்போ இல்லை எது உண்மை எது சரின்ற விஷயமோ கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு டெம்ப்ரவரி பூஸ்ட். அவங்களுடைய இமேஜுக்கு, அவங்களுடைய பாப்புலாரிட்டிக்கு அவங்க கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகணும். அப்படி ட்ரெண்ட் ஆனால் தான் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லாட்டா அவங்களுடைய வாழ்வாதாரம் பெருக்கப்படும். அப்படின்றதுனால யார்கிட்ட எதை பற்றி திட்டினா அவங்களுக்கு ஒரு வெறி வரும், ஒரு வெறுப்பு வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதை வச்சு அவங்க வெறுப்பை தூண்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இது எல்லா அரசியல் கட்சியிலையும் செய்கிறாங்க, எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க, எல்லா செக்டார்லேயும் செய்கிறாங்க. சரி, இது எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை ஒருத்தர் திடீர்னு பேசுகிறார். இது வரைக்கும் அந்த விஷயத்தை பேசுனதே இல்லை, ஆனால் திடீர்னு அந்த விஷயத்தை பேசுகிறாரு அப்படின்னும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவருடைய மோட்டிவ் என்னவாக இருக்கும், இல்லை இவங்களுடைய மோட்டிவ் என்னவாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். திடீர்னு நம்ம மேலே இவங்களுக்கு என்ன ஆர்வம் அக்கறை அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். எதிர இருக்கவங்களை திட்ட சொல்கிறாங்களே, அந்த எதிர இருக்கவங்களை திட்டுறதுனால நம்ம இவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணிடுறதுக்காக இதை சொல்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இந்த சோஷியல் மீடியா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கருவி. அந்த கருவியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய எதிர்காலமே இருக்குது அப்படின்றது என்னுடைய ஒரு கணிப்பு. ஸோ இந்த சோஷியல் மீடியாவை நம்ம சரியாக பயன்படுத்தணும். இந்த சோஷியல் மீடியாவில் இருக்க ஆபத்துக்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியல் கட்சிகளும் பல நபர்களும் அவங்களோட ஆதாயத்துக்காக நம்ம மனசுக்குள்ளே வெறுப்பை தூண்டி விட்டு அதன் வாயிலாக அவங்க வாய்ப்பு தேடிக்க பார்க்குறாங்களா அப்படின்றதையும் நம்ம அப்பப்போ யோசித்து பார்த்துக்கணும். கடைசியாக சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஒரு சைடில் சேர போகிறேன் அப்படின்னும் பொழுது அந்த சைடில் நான் சேர்றதுக்கு காரணம் இல்லாட்டா இவங்களை நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கான காரணம் இவங்க நல்லவங்க அப்படின்றதுனாலையா, இல்லை இவங்க எதிரில் இருக்கவங்க கெட்டவங்க அப்படின்னு திட்டுறதுனாலையா அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதே எதிரில் இருக்கவங்க கெட்டவங்கன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அது எதுக்கு இவங்க வேறு சொல்லணும் அப்படின்றது ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த வெறுப்பை நோக்கி பயணிப்பதை நம்ம கொஞ்சம் நிறுத்திப்போம். வெறுப்பை தூண்டி அதில் குளிர்காயும் நபர்களிடமிருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி இருந்துப்போம். இந்த மாதிரி என்னோட பர்சனல் கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்.